ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 15. ஓகேவா? பார்ட் 15 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் பற்றி பேசக்கூடியது தான் பார்ட் நோக்கல் 15. ஆர்டிகிள் 324 இருந்து ஆர்டிகிள் 329 வரைக்கும் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகிள் 324 டு ஆர்டிகிள் 329. ஆர்டிகிள் 324 எதை பற்றி பேசும் அப்படின்னா சூப்பர் இன்டென்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் டு பி பெஸ்டட் இன் எலெக்ஷன் கமிஷன். அதாச்சும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பு, அந்த மேற்பார்வை பண்ணுறது, அந்த எலெக்ஷன் இது பண்ணுறாங்க இல்லையா, இந்த எலெக்ஷன் கமிஷன் யாருக்கெல்லாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, லோக்சபா, அதுக்கப்புறம் ஸ்டேட் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதுக்கெல்லாம் நமக்கு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் அவங்களுக்குலாம் நமக்கு கண்டக்ட் பண்ணுறது யார் தான் அப்படின்னா நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் தான், பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஆர்டிகல் 324 எலெக்ஷன் வந்து கமிஷன் நான் வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்களுடைய கண்ட்ரோல் டைரக்ஷன் பற்றினது 324. ஓகே, அடுத்து 325 என்ன அப்படின்னா the person to be ineligible for inclusion in or to claim to be included in a special electoral roll on grounds of religion, race, caste or sex. அதாச்சும் எந்த ஒரு பர்சனுமே இன்எலிஜிபிள் கிடையாது. அதாச்சும் மதத்தை காட்டியோ, அது அவங்களுடைய ரேஸ், ஓகே, இனத்தை காட்டியோ, ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு அதெல்லாம் காட்டி யாரையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த எலக்ட்ரல் வந்து ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதான் அதாச்சும் ஒரு எலக்ட்ரல் ரோல்னு தெரியும் இல்லையா, எலெக்ஷன் அந்த கேண்டிடேட் அதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எந்த ஒரு பர்சனுமே இந்த காரணத்தை காட்டி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 325. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 326 என்ன அப்படின்னா எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் டு பி ஹெல்டட் to be on the basis of adult வந்து சஃப்ரேஜ். அதாச்சும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓட்டு போடுவாங்க இல்லையா, அந்த ஓட்டுரிமை, அந்த எலெக்ஷன் அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. அதை பற்றி பேசக்கூடியது தான் லோக்சபாலையும் சரி, இன்னும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சரி, அதை பற்றி இன்னும் பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 326. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 327 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர் டு மேக் ப்ரோவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் டு லெஜிஸ்லேச்சர். அதாச்சும் பார்லிமெண்ட்டுக்கே இன்னும் உண்டான பவர். ஓகேவா? எலெக்ஷன் சம்மந்தமாக பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. அந்த எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ், ஓகேவா, அதாவது தொகுதிகளில் வந்து பிரிக்கிறது, அந்த இது இருக்குது இல்லையா, அது எல்லாமே என்னப்பா பார்லிமெண்ட் கிட்ட தான் பவர் இருக்குது. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 327. அடுத்து 328 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் வந்து லெஜிஸ்லேச்சர் ஆஃப் அ ஸ்டேட் டு மேக் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் டு சச் வந்து லெஜிஸ்லேச்சர். அது மாதிரி ஸ்டேட்டுக்கு உண்டான பவர் இருக்கும் இல்லையா, அதை பற்றி பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர் மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு உண்டான பவரை பற்றி பேசக்கூடியது தான் ஆர்டிக்கல் 328. அப்புறம் 329 என்ன அப்படின்னா பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை கோர்ட் இன் எலக்ட்ரல் மேட்டர். அதாச்சும் எலெக்ஷன் சம்மந்தமாக அந்த விஷயத்தில் கோர்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தலையிடக்கூடாது. இது வந்து ஒரு ஆர்டிக்கல். என்ன ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா 329 வந்து ஆர்டிக்கல் சொல்லுது. இப்படி நமக்கு 324 329 வரைக்கும் எலெக்ஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் இருக்குது. பார்ட் நம்ம 15 தான் இதை பற்றி பேசக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரிமைனிங் பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.